ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு குமரி டிஸ்லாகர். இன்னைக்கு நம்ம என்ன விளாக் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம முன்னாள் முதலமைச்சர், அதாவது நம்ம கலைஞரோட நினைவிடத்தை தான் பார்க்க போறோம். ஸோ நிறைய பேர் இதை பார்த்துருப்பீங்களான்னு தெரியாது. ஸோ நம்ம வீடியோ மூலமா இதை பார்த்து எப்படி இருக்குன்னு இடத்துல தெரிஞ்சுக்கோங்க. உள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டு தரேன். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்தவங்க அப்படியே ஸ்கிப் பண்ணி விடுங்க, நமக்கு ஒரு கவலையும் இல்லை. பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்து ஃபுல்லா தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கலைஞர் மற்றும் அறிஞர் அண்ணாவின் நினைவிடம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெர்னா பீச்சுக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் புரட்சி தலைவி அம்மா மற்றும் எம்ஜிஆர் அவங்க நினைவிடக்கு அடுத்தது தான் இருக்குது. வாங்க ஃபுல்லாக பார்ப்போம். சிலப்பதிகாரத்தை ஏற்றிய இளங்கோவடிகளின் சிலை, அதே இது லெஃப்ட் சைடு கம்பரின் சிலையும் இருந்துச்சு. ஸ்ட்ரெயிட்டாக ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்ச்சும் 2 மரம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அந்த ஆர்ச்சுக்கு கீழே என்ன சிலை இருந்து அப்படின்னா, அறிஞர் அண்ணாவோட சிலை தான். புக்கு படிச்சுட்டு இருந்தார். உள்ளே என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி இப்படி போர்டு வச்சுருந்தாங்க. ஓய்வெடுக்க நிழல் கூடையும் கட்டியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த நினைவு தூண். இந்த நினைவு தூணுக்கு அடியில் தான் எதையும் தாங்கும் இதயம் இங்கு உறங்குகிறது என்னும் வாக்கியத்தில் அறிஞர் அண்ணாவின் சமாதி இங்கே இருக்குது. அவரோட சமாதிலையும் அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. அதோட லெஃப்ட் சைடு தான் பேரறிஞர் அண்ணாவின் மியூசியம் இருந்துச்சு. உள்ள என்ட்ரன்ஸ் ஆனதுமே அவரோட சிறுபம் தான் ஃப்ரண்டில் இருந்துச்சு. அவர் எப்படியெல்லாம் இருந்தார், அவருக்கு வாழ்க்கை வரலாறு விரிவிக்கும் விதமாக தான் அவரோட ஃபோட்டோஸ் நிறைய வச்சுருந்து. இதுவரை பார்க்க முடியாத ஃபோட்டோஸ் எல்லாம் அங்கே நிறைய இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோஸும் அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறத எடுத்து காட்டுச்சு. இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஃபோட்டோ அவர் இறந்த அப்புறம் இறுதி ஊர்வலத்தில் மக்களின் கூட்டம் தான். அதுக்கப்புறம் அவர் எழுதிய புக்ஸும் நிறைய வச்சுருந்தாங்க. அவரை பற்றி எழுதப்பட்ட புக்ஸும் இருந்துச்சு. அவருக்கு பரிசளித்திருக்காங்க நிறைய பேர். அந்த பரிசுகளும் அங்கே இருந்துச்சு. அதுக்கப்புறம் பயன்படுத்திய பொருட்களும் அங்கே இருந்துச்சு. இதில் எல்லாமே நான் ஸ்பீடாக காட்டியிருப்பேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள், ஒவ்வொன்றா போய் எல்லாத்தையும் விரிவான ஒரு வீடியோவில் இதை காட்டித்தரேன் உங்களுக்கு. அவரால் கையால் எழுதப்பட்ட அவருடைய கையெழுத்தும் அங்கே இருந்துச்சு. அதுலேருந்து வெளியே வந்தால் இந்த குகை மாதிரி டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. இதுக்குள்ள சிலப்பதிகாரம் மற்றும் திருக்குறள், கலைஞருக்கு பிடித்த நிறைய வாக்கியங்கள் ஒவ்வொரு கல்லையும் எழுத வச்சுருந்தாங்க.
அதுக்கப்புறம் கலைஞரின் அருங்காட்சியக நுழைவாயில் பூட்டி இருந்துச்சு. ஏன்னா வேலை நடந்துட்டு இருந்தான். இதுதான் கலைஞரின் நினைவிடம். அதுக்கு முன்னாடியே அவர் சிலை வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகான ஒரு டிராயிங்ஸும் அவர் சமாதி பின்னாடி வரையப்பட்டிருந்தது. அவருடைய சமாதியில் ஓய்வெடுக்காமல் உழைத்தவர் இங்கு ஓய்வெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற வாக்கியம் எழுதப்பட்டிருந்தது. கலைஞர் அவருடைய நினைவிடத்துலேயும் அணையா விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. கலைஞரின் சமாதிக்கு பின்னாடியே சின்னதாக ஒரு பிளேஸ் இருந்துச்சு. அங்கே ஃபேமிலியாக வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் ஆஃப்டர்நூனை விட ஈவினிங் டைம் ரொம்பவே என்ஜாய் பண்ணலாம். காய்ஸ், நீங்கள் கலைஞர் நினைவிடத்தை பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்காதவங்களுக்கு இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இது போல் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்கணும்னு வச்சுக்கோங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.